ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட்டு 2/9/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. எனக்கு ரவுண்டு 2ல் ஒரு ரீஅலாட்மெண்ட் வேணுங்க சார் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரவுண்டு 2ல் மட்டும் இல்லை, ரவுண்டு 3லையும் தமிழ்நாட்டில் ரீஅலாட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ரவுண்டு 1லையோ இல்லை ரவுண்டு 2லையோ ஒரு காலேஜில் அட்மிஷன் ஆகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை மறந்தும் கூட செஞ்சிடாதீங்க. அப்படி என்னங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுக்கு நம்ம ப்ரூஃபோடு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரூஃபுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டரை நம்மளுக்கு ஷேர் பண்ண நம்ம SAP வியூஸினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் இவங்களுக்கு நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் என் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் ஒரு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டென்ட் என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ரீஅலாட்மெண்ட், டோன்ட் டூ திஸ் அட் த டைம் ஆஃப் ரவுண்டு 1, இல்லைன்னா அண்டு 2ன்னு போட்டுக்குங்க. ரவுண்டு 1 அண்டு ரவுண்டு 2 அட்மிஷன். ஓகே, இப்போது இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும், எல்லா அப்டேட்ஸும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டவுட்ஸையும் உங்களுக்கான சர்வீஸையும் பெய்டு சர்வீஸில் கொடுத்துருவோம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது கண்டென்ட்டுக்கு வரலாம். என்ன கண்டென்ட்? இப்போது அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து தம்ப்நெயிலேயே சொல்லிட்டோம், பி கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இது வந்து MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்குது. ஓகேங்களா? எந்த வருஷம்? இதுக்கு ப்ரீவியஸ் வருஷம் இயர்ஸ் எல்லாம் இல்லை, இந்த ஆண்டு 2024. ஓகேங்களா? அட்மிஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருக்காரு. அவருக்கான ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இவருக்கு இந்த காலேஜ் சாட்டிஸ்ஃபைடு, அதனால் இவர் செட்டில்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இஃப் யூ வாண்ட் ரீஅலாட்மெண்ட், ஓகேங்களா, ரவுண்டு 2ல் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு விட எனக்கு இன்னொரு பெட்டரான ஒரு காலேஜ் வேணும், இதை நான் வந்து ரீஅலாட்மெண்ட் போட்டுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய டங் ஸ்லிப் ஆகுது. இஃப் யூ வாண்ட் ரீஅலாட்மெண்ட் இன் ரவுண்டு 2 அப்படின்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டரில் என்னவெல்லாம் இருக்குது, ரவுண்ட் 1ல் கலந்துக்கிறீங்க, எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அது வந்திருக்கும், எந்த கேட்டகரியில் அலாட் ஆகிருக்குது அதுவும் வந்துடும், உங்களுடைய ரேங்க்கு, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து வேறு எந்த கோர்ஸும் இல்லை, MBBS தான். அப்போ MBBSல அலாட் ஆகிருச்சு, அலாட்மெண்ட் கோட்டா என்னங்கிறதும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12th பாசிங் ஸ்டேட்டஸு, இயரு, எந்த ஸ்டேட்டு, மெட்ரிக்கில் படிச்சிங்களா, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, இதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் ஆல்ரெடி டைப் ஆகிருக்கும். உங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, பயாலஜி மார்க்கு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட்னா அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இருக்கிற விஷயந்தான் மிக முக்கியமான விஷயம். அது என்னங்க சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டிக்ளரேஷனுக்கு மேலே வில்லிங்னஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த வில்லிங்னஸ் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல மாணவர்களும் பெற்றோர்களும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை அதுக்கான ஒரு அத்தாரிட்டிக்கிட்ட செஞ்சிட்ருக்காரு. பேரண்ட் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் அவர் பிஸியாக இருக்கார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் செப்பரேட்டாக இருப்பாங்க. இந்த இடத்துல பேரண்ட்டை கூப்பிட்டு கேட்டாலும் இல்லை ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டாலும் ஓகேங்களா, இந்த விஷயத்தை நீங்கள் மறந்தும் செய்து விடாதீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஏப்பா உங்களுக்கு ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் தேவைப்படுதா அப்படின்னா, சரி ஏதோ கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்காமல்
எஸ் நோன்னு சொல்கிறதுனா அதை யோசித்து சொல்லுங்கள். இந்த ரவுண்ட் 1 காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் அங்கே தான் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை சார், எனக்கு ரவுண்டு 2ல் இதை விட ஒரு பெட்டரான காலேஜ் தேவைப்படுது, நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வில்லிங்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ் கொடுத்துருங்க. புரிஞ்சுதுங்களா? வில்லிங்னஸில் எஸ் கொடுங்க. எனக்கு போக விருப்பம் இல்லை, வில்லிங்னஸ் தேவையில்லை, ரவுண்டு 2ல் நான் ரீஅலாட்மெண்ட் கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வில்லிங்னஸ் டீட்டெயிலில் நோன்னு இங்கே டைப் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் டு நாட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த தகவலை டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இந்த காப்பியை வந்து எம்சிசி அவங்களுடைய காலேஜ் போர்ட்டல்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்எம்சிக்கும் என்டிஏக்கும் அனுப்பிச்சுட்ருவாங்க. இதனால் என்ன ஆகுங்க சார், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வேற ஒரு ரவுண்டில் இருந்தால் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அங்கேயும் போக முடியாது. ஏன்னா நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க என்னன்ட்டு வில்லிங்னஸ் டீட்டெயில்ஸில் எனக்கு விருப்பம் இல்லை, அதாவது திரும்பவும் 2வது சுற்றில் எனக்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதனால் உங்களுடைய ரவுண்ட் 1 சீட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த சுற்றுகளில் வேக்கன்சியாக இருக்காது. அது வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் வேக்கன்சிலையும் காமிக்க மாட்டாங்க, அதே போல் ரியல் வேக்கன்சிலையும் காமிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ரவுண்டு 2ல் ஒருவேளை உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருந்து உங்களுக்கு இந்த கல்லூரியிலிருந்து வேறொரு கல்லூரிக்கு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட முடியாது. எம்சிசி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறீங்க. வில்லிங்னஸ் எனக்கு விருப்பமில்லை, 2வது சுற்றில் ரீஅலாட்மெண்ட் கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஓரலாக சொன்னதை அவங்க வந்து மெசேஜ் பண்ணி மெயில் பண்ணிடுவாங்க, உங்களுக்கான பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் 2ஆம் சுற்றில் எனக்கு இதை விட வேறொரு கல்லூரி தேவைப்படுது, என்னோடய ஸ்டேட்டில் இதை விட பெட்டரான ஆப்ஷனில் வேறொரு லோ ஃபீஸில் எனக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது, இல்லை ஆல் இண்டியா கோட்டாலேயே நான் ரவுண்ட் 2ல் ஒரு ரீஅலாட்மெண்ட் போட விருப்பப்படுறேன் அப்படின்னா அதை வந்து மாணவர்களாக இருந்தால் பெற்றோர்கள்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. பெற்றோர்களாக இருந்தால் மாணவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட் போக விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா கேண்டிடேட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்னு வரும். இல்லை நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன், எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இந்த காலேஜ் தான் எனக்கு வந்து தேவைப்பட்டது, இந்த காலேஜ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது எனக்கு கிடச்சிருச்சு, ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக நோன்னு கொடுத்துடலாம். அப்போ வில்லிங்னஸ் நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா கேண்டிடேட் டு நாட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்டு 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது, 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போட முடியாது, இந்த காலேஜ் தான் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் என்னது, கேண்டிடேட் டு நாட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த காலேஜ் போர்ட்டல்லையும் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்சிசிக்கும் அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா அதுக்கும் சொல்லிடுங்க, எனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு. இது புரியறதுக்காக திரும்பவும் பொறுமையாக சொல்கிறேன். வீடியோ வந்து லென்த்தியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், வேறு காலேஜுக்கு நான் போக விரும்பலைன்னா நோன்னு கொடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ யோசிச்சு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2லையும் ரவுண்டு 2 to ரவுண்டு 3க்கும் ரீஅலாட்மெண்ட் இருக்குது. அப்போ ரவுண்டு 2ல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் இந்த வில்லிங்னஸ் டீட்டெயிலை உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுருங்க. ஓகேங்களா? எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கிறீங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறீங்க.
I hereby declare that all the particulars given by me in the form of true and best of my knowledge, மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் உண்மை, அது என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு தான் நான் கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து, பேரண்ட் ஒரு கையெழுத்து, காலேஜோட டீன் ஒரு கையெழுத்து, எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஸோ இதை மாற்ற முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ விஷயம் இது தான். ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஒரு ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.